Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 7.1ல sum number 3 given பாருங்க. The external radius and the length of a hollow wooden log are 16 cm and 13 cm. அதாவது external radius 16 cm, length 13 cm. If the thickness is 4 cm, அதோட thickness எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 4 cm. Then find its TSA, total surface area கண்டுபிடிக்கணும். So given shape என்னது hollow cylinder. இது எப்படி hollow cylinder நம்ம சொல்றோம், external radius னு கொடுத்திருக்காங்க. So external radius internal radius arrive ஆகுதுனாவே அது கண்டிப்பா ஒரு hollow shape. So இங்க சிலிண்டர் அப்படிங்கிறதுனால ஹாலோ சிலிண்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து பாருங்க, எக்ஸ்டர்னல் ரேடியஸோட லென்த் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, அந்த மெஷர்மெண்ட் எவ்வளவு கொடுத்திருந்தாங்கன்னா 16 சென்டிமீட்டர், திக்னஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4 சென்டிமீட்டர். சோ நமக்கு இன்டர்னல் ரேடியஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ்ல இருந்து அந்த திக்னஸ் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ரேடியஸ் கிடைச்சிரும். எக்ஸ்டர்னல் ரேடியஸோட மெஷர்மெண்ட் எவ்வளவுனா 16, திக்னஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4. சோ 16 minus 4. So internal radius எவ்வளவுன்னு கிடைச்சிருச்சு 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் லென்த் கொடுத்திருந்தாங்க இல்லையா, லென்த்ங்கிறது எவ்வளவு கொடுத்திருந்தாங்க 13 சென்டிமீட்டர். இந்த லென்த்ங்கிறது தான் நம்மளோட ஹைட். சோ லென்த் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 13. சோ ஹைட்டும் 13 எடுத்துக்கிறோம். இப்போ TSA ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலால கொண்டு போய் அப்ளை பண்ணுங்க. சோ TSA ஆஃப் ஹாலோ சிலிண்டரோட ஃபார்முலா என்ன, 2 pi into r plus r into r minus r plus h. That means capital R plus small r. அதாவது internal radius, external radius, அடுத்து internal radius minus external radius plus height. So அதோட values கொண்டு வந்து apply பண்ணலாமா. So 2 into pi ஓட value 22/7 into external radius எவ்வளவு நமக்கு தெரியும் 16 plus internal radius எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 12 into next இங்கே அதே மாதிரி capital R வந்து அதாவது external radius 16, internal radius 12, height 13. அப்ளை பண்ணிடலாமா. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 28 கிடைக்குமா. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 4 plus 13 17. சோ இப்போ 7ஐயும் 28ஐயும் கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 4 7s are 28. சோ 2 into 22 into 4 into 17. சோ இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்னா 2992. சோ TSA of the wooden log எவ்வளவு 2992 cm². Thank you students.